ஓ ஆறாவது இது வாழ்த்து நேரமாக வருகின்றது. இன்று வாழ்த்தப்படுபவர் அத்மிகா முகுந்தன் பிரான்சில் இருக்கின்றார். தனது 6வது அகவையில் தட்டம் பதித்திருக்கும் அத்மிகா கொட்டிக்கு இனிதான பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இதே உற்சாகம், இதே கட்டித்தனம், நோய் நொடி இல்லாமல் உற்சாகத்துடன் ஆரோக்கியமாக இருக்கு எங்களது வாழ்த்துக்கள் குட்டிமா. அந்த மாதிரி அப்பா டெக்கரேஷன் எல்லாம் செய்யிருக்கிறாரப்பா. குட்டிக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க 6வது வயசுல திறமையாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் வளர்ந்து வர வேண்டும். உங்களோட சிறப்பான நிகழ்ச்சிகளை இந்த பாவத்துல நாங்கள் கண்டு கழிக்க வேண்டும். உங்களையும் உங்கள் பெற்றோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டி அன்போடு வாழ்த்துக்கிறேன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அத்திமா குட்டி. நன்றி, வணக்கம். நன்றி. யார் செய்தது இந்த கேக்? கண் மூக்கெல்லாம் வச்சு என்னது அத்பிகாவா அல்லது வேற கரெக்டரா? அது கீறி கிடக்கு, இவங்க கீறிட்டாங்க. இப்ப 4 நாளா கிடக்குது. வணக்கம். வடிவா இருக்கு. வாவ். இதெல்லாம் நீங்க கீறி எல்லாம் விளையாடிட்டு நம்ம நாள் போயிட்டு தானே. ரெயின்போ கேக்கா? ரெயின்போவா? யூனிகார்ன். இது யூனிகார்னா? ஓகே. அது இதெல்லாம் இவே தாங்களே உடனெல்லாம் குத்தி விட்டு கிடக்குது. அங்க கிடந்தத பொக்ஸுக்க குத்தி இருக்கிறேன். அப்ப சனிக்கிழமை எல்லாம் வெட்டி கட்டி முடிச்சாச்சா? வெட்டியாச்சு. எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை? 50? 5? 10? 10 யாரு? மற்றாக்கள் யாரு ஆக்கள்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? இது பின்னால என்ன கட்டி இருக்கு? கொஞ்சம் தள்ளி தள்ளுங்க, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்ட வேண்டாம், தள்ளி காட்டுங்க கொஞ்சம். என்னது கேட்டல்ல துணியா? அது வெயில் துணி கேட்டில இன்னொரு துணி கட்டி இருக்கா. பின்னுக்கு இப்ப சரியான வெயில் தானே. கண்ணாடி ஓப்பனா இருக்கு. அங்க இருக்கு. அப்பா செய்தவரா? அப்பாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். டெக்கரேட் பண்ற மாதிரி வீட்டுல நல்ல திரையை கட்டி டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கு. மாதிரி எல்லாத்தையும் நினைச்சு நல்லபடியா இருக்கு. எங்க வீட்டை மாத்தி அவ காணோம். தம்பி விளையாடினவ போய் அங்க பாக்கல பந்தடிச்சு விளையாடினவன் இவர் அனுப்பவே இல்ல. படுத்திருக்கிறேன். அவ்வளவுக்கு கலப்பு உடல் அசதியா போச்சு அவருக்கு. வேலை செஞ்சேன். வணக்கம். 13ஆம் தேதி பிறந்த நாள கொண்டாடி இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் அத்மிகா குட்டிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். குட்டி இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்மிகா. சிரிப்போட இப்படி மகிழ்ச்சியா அவங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்திலும் இணைஞ்சு கெட்டிக்காரியா 700 தாண்டி ஆக்கங்கள் எல்லாம் செய்து கொண்டு போற குட்டி கெட்டிக்காரி. அதோட எல்லா வாசிப்பர் மொழியாருமே இன்றையில இருந்து தொடருது. அதை பற்றி எல்லாம் கதைக்க மாட நேரங்கள் ஆத்மியா வெடுவா. அப்ப பெரிய ஆளா மாறிடுவா. எல்லார பற்றி சொல்லியிருக்கல. கெட்டிக்கார். இதே உற்சாகத்தோட இப்படி தொடருங்கோ. வாழ்த்துக்கள் குட்டி. நன்றி வாணியக்கா. நன்றி. வணக்கம். வணக்கம் வாணிமோகன். வணக்கம். நம்பர்த்தினி கமலாந்தன். இஸ் ஆத்மியா குட்டிக்கு எங்க குடும்ப சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டி. நீங்க நல்லபடியாக அரும்புரை என்னென்ன உரையில் சொல்றவா வாணிமோகன்? மறந்து போறேன். கேளுங்க. வாசி பெரும்புரி அருமண்டைக்கு பின்னரம் இருக்கு. இடக்கட அப்படி போட்டு விடுறேன். நான் அப்படியே போட்டு விட்டுட்டு பின்னரம் இருக்கு. 4:45. 4:45. எல்லாத்திலையும் சிறப்பாக வர வேணும் என்றும் ஜெஸ்ஸி சொன்ன மாதிரி 700 தாண்டி 1000க்கு வந்து நீங்களும் அபிராமி மாதிரி 1000 கவிதையாவ கொண்டாடினவா இல்லாட்டி வாசிப்பரம்பு கொண்டாடணும் என்று கூறி விடவருகின்றேன். நன்றி. பத்மியன்ஜி பேரும் தெரியாத என்னென்ன வர்ற வழியாதான்.
நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். ராதிகா வணக்கம். வணக்கம் நகுலவதி அவர்களே, யாராவது பேசலாம். வணக்கம் வணக்கம் சாக வணக்கம் அனியதா சாக வணக்கம் ஆத்மிகா. இனிய பிறந்த நாள், இந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கேக் இருக்குதோ, முடிச்சிட்டீங்களோ? இது கேக்கா இப்படி அம்மா செய்தவா பிள்ளைக்கு கேக்? அப்ப கேக்குங்க அம்மா. சும்மா ரஜிஃபாமுக்கு உண்மையிலே வேஸ்டா சாமான்களை போட்டு செய்யறது என்ன? இப்ப இது கடையில செய்யற நவானியக்கா இத பேர் எடுத்து போட்டு கொஞ்சம் இது பூசி போட்டு இதே இன்னொரு ஆளுக்கு குடுப்பிடும். இல்ல அதான் இல்ல இப்ப ரஜிஃபா இப்ப கல்யாணங்கள்லாம் எடுப்பார்கள் 3 அடுக்கு. ஆனா இருக்கிறது மேல ஒரு துண்டு. ஆனா அந்த ரெஜிஃபார்ம் இவ்வளவு வேஸ்ட் பண்ணி அந்த ஐசிங் எல்லாம் போட்டு. ஆனால் இப்ப ஒரு தொழிலா செய்யறவைக்கு அது லாபம் மாளிகா. ஒரு ஆளுக்கு செய்யறதையே அவ குடுத்து 2 மூணு பேரும் கொடுத்தா கூட இதுல எடுத்து போட்டு அந்த இதுல வைக்கலாம் தானே. வச்சுட்டு பேர் எல்லாம் வச்சாங்க அவர்களுக்கு லாபம். ஆமா ஆமா. இப்ப நாங்க இது தனியா செய்யறேன்னு சொன்னா அது கொஞ்சம் இதுதான். ஆனாலும் கேக்கோட அது கொஞ்சம் வடிவா இருக்கும் தானே. இப்ப கேக்கன்னா சின்ன திருப்பி திருப்பி அடுக்கி அதுல வைக்கிற ஐசிங் சாப்பிட ஒத்தும் வராது. இல்லையா? ஆனா நீங்க இப்ப 300 பவுண்ட்ஸுக்கு ஒரு கேக்க குடுக்குறீங்கன்னா மனச்சாட்சியோட குடுக்கணும். நீங்க ரெஜிஃபார்மை வச்சு போட்டு வச்சு போட்டு செய்யறது அவ்வளவு காசு. அப்ப அது மனச்சாட்சிக்கு ஒரு வேலையா என்ன? அது அதை விட இது ஓகே. பின்னால ஒரு கேக்க வச்சுட்டு விட்டுறதானே வைக்க. ஆனால் படியாங்கள் வெட்டாங்க பிங்களர் போட்டு வச்சுக்கிறீங்க. ஓ இல்ல இல்ல இப்ப நான் உணர் எடுக்கிறதுக்கு ராதியாக்கா அவ அப்படித்தானே செய்யறது. இப்ப எடுத்து விட்டால் இது தனியே இதுவும் இதுவும் இருக்கும். வேற வச்சிருப்பேன் தானே. இத எடுத்து போட்டு கொஞ்சம் இந்த பின்பழத்தை வச்சுட்டு முன்னுக்கு ஒரு டெக்கரேஷன் செய்து அதுக்கு பூ ஓட்டி விட்டா சரி. அப்ப அப்படியே மற்ற பக்கம் காட்டுங்க. கேக் எப்படி வச்சு வெட்டினீங்க பாப்போம். கேக் இதுல பின்னால ஒரு துண்டு வச்சுட்டு இதுல வச்சு வெட்டினேன். சரி சரி சாப்பிடுறேன். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. திரும்பவும் நன்றி நன்றி வாணியக்கா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி செல்லக்குட்டி. சரோஜினி நன்றி அக்கா. நன்றி சரோஜினி அவர்கள் வாங்க. வணக்கம். உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றும் பாமுறவர்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு 13ஆம் தேதி சனிக்கிழமை 6ஆம் பிறந்த நாளை கொண்டாடிய ஆத்மிகா குட்டிக்கு எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்ல வடிவாக இருக்கிறார். டெக்கரேஷன் ஜோராகத்தான் இருக்கிறது. அவன் தலைமையில் நல்லா வளர்த்து இருக்கிறார். பார்க்க ஆசையாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு தலையில தலைமையில் இப்படித்தான் இருந்திருக்கும். வயது போப்பா அப்படித்தான். ஷம்புகள், காலநிலை மாற்றங்கள், தண்ணி, சுடு தண்ணி, ஷம்பு இப்படி எல்லாம் பல இதுகள் இருக்கு தானே. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஒரு செகண்ட் ராஜினியகா வாழ்த்து சொன்ன பாடல் வரியும் பாடலும் மிக சிறப்பா இருந்தது. ராஜினியகா ராஜினி பாடின போட்டிருந்தேன் பேஸ்புக்ல. சூப்பர் அழகா பாடி நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. அவருக்கு கைதட்டி ஒரு வாழ்த்து சொல்லுவோம். ராஜினியகாக வாழ்த்துக்கள். குட்டி உங்களோட 6வது வயது பிறந்த நாளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் படிச்சு கெட்டிக்கார பிள்ளைய ஆமாண்ட சொல்வழி கேட்டு சிறப்பாக வளரணும் என்று வாழ்த்துகிறேன்.
நன்றி நன்றி. பேர் முழுக்க சொல்றீங்க. நல்ல பிள்ளை, நல்ல வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வணக்கம் அனியக்கா. வணக்கம் வாங்கண்ணா. வணக்கம் அனியக்கா. மீண்டும் வணக்கம் நேரனுக்கு மீண்டும் வணக்கம். 13ஆம் தேதி கொண்டாடிய பிறந்த நாளை கொண்டாடிய அஸ்மியாவுக்கு காலம் தாழ்த்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மகள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஈஸ்வரமாமாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். எல்லா வளமும் பெற்று பலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகள். வணக்கம். நன்றி அண்ணா. வணக்கம் வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் மணியக்கா. எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கத்தை குறிக்கணும். ஆத்மியா குட்டிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆட்டங்கள் ஊக்கமாக தொடர வேண்டும், உற்சாகங்கள் தொடர வேண்டும், நல்ல கட்டிக்கலையாக வளர வேண்டும், நோய் நொடியபடி வாழ வேண்டும் என்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆத்மிகா. நன்றி. இந்த பலூன் எல்லாம் ஊதுனது அப்பாவா அல்லது யார் செய்தது இந்த பலூன்? இப்ப நீங்க பலூனை பார்க்காமலே சொல்லணும், சரியா? பார்க்க கூடாதா? திரும்ப கூடாது. எத்தனை கலர்ஸ் பலூன்ஸ் இருக்கு? திரும்ப கூட ஒன்று பர்பிள் சொன்னீங்க. என்ன? ஒயிட், பர்பிள், ப்ளூ. 3 4 5 6 கீழே இருக்கு. நானும் காணல. 7 8 கலரா? வாவ். 1 2 3 4. சரி, இப்ப நீங்க பார்க்காமலே சொல்லணும், சரியா? பார்க்க கூடாதா? அத்மியாவுக்கான கேள்வி 2. மொத்தமாக அப்பா எத்தனை பலூன்ஸ் கட்டினார்? எத்தனை பலூன்ஸ் மொத்தமாக இருக்கு? அப்ப என்னது அப்பா செய்தது? சாய்மை போட்டு பிள்ளை கண்டு அப்பா செய்ய கேட்கணும். எத்தனை கலர், என்ன, எத்தனை பலூன்? இப்ப சொல்லுங்க, சும்மா ஒரு கெஸ்ஸிங் இல்ல. எத்தனை 6 கட்டிருப்பாரா? 2 பலூன்ஸ். இப்ப ப்ளூல எத்தனை இருக்கும்? பர்பிள்ல ஐயந்தா கட்டி இருக்கிறாரு நினைக்கிறேன். 5 சரி, 50 வராது. அந்த இல்ல 80 வராது. அப்ப நான் நினைக்கிறேன் ஐயந்தா வச்சு கட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல 9 கலர் என்னம்மா? 2 பக்கமும் 9 9 5 45 45 90 பலூன் வரும். 90க்குள்ளதான் 80 85 90க்குள்ள வரும். அப்ப உடனே 9 பலூன். இது கொஞ்சம் சின்ன, இந்த வளம் அந்த வளம் கொஞ்சம் பெருசு. இப்ப ராதிகாவின் கணக்கு 9 9 கட்டிருப்பாருன்னு சொல்றீங்களா? 5 5 9 கலர் வழியா 90க்குள்ளதான் வரும் ராதிகா. 5 வச்சு கட்டிருப்பாரு, சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். இனி அப்பாடி கேட்கணும், இதை எத்தனை பலூன் கட்டுறீங்கப்பா? ஏன் இந்த எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவ்வளவு வடிவா எல்லாம் இதண்டி இருக்கிறீங்க, உங்களோட பர்த்டேக்கு உங்களை கூப்பிட இல்லை, நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன் பாத்துட்டு வாசல் மட்டும் வந்து திருப்பி போயிட்டேன் இல்லையா? அதுதான் என்ன கூப்பிடாதபடியினால கூப்பிடாதபடியினால வாசல் வரைக்கும் திரும்பி கதவு திறக்கலாம் வந்துட்டாங்க. நாளைக்கு வரட்டா சில குட்டி ஆனந்த கண்ணீரோட நீங்க வர நான் படுற பாடு ராஜியாட்டு கேளுங்க. நேற்று கண்ணீரும் கவலையும் சித்திரை கண்ணீரும் கவலையோட நேற்று போயிட்டு நேற்று சட்டியான ஏலா தும்மல் கண்ணீரும் கம்பலையும் தும்மலும்
விதி யார விட்டு இப்ப நாங்க கவலையாடி அழுகிறது போறேன். ஆனா இந்த காலத்துல இப்படி அளவணும்ன்ற ஒரு விதி அளவன்று சனி ஞாயிற்றுக்கிழமை வெயில்கள் என்ன தாக்கிட்டு கண்ணி தொண்டைக்கடி வாய்க்கடி எல்லா கடியும் சொரியலாமப்பா. தொண்டைக்கடி என்னவிங்க கண் அது காரு துப்புற மாதிரி இருக்கும் பக்கத்துல இருக்கிறவர்களுக்காக ஹூவண்ணுக்குல அது ஒரு தொண்டைக்குள்ள கடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தரட்டி முள்ளக்கரண்டிய போட்டு உள்ள சொறிவோம். அப்படி சரியான கஷ்டமா போச்சு. சரி சுத்தி போடவா சுத்தி உங்க இப்படி ஒரு சுத்தி போ சுத்திட்டு குத்தி போடும். அது பிளான் பண்ணி தானேமா சொல்றது. அது சும்மா பகுதிக்கு தானே செய்யக்கூடாது. அப்படியா ஆண்டி சும்மா அப்படி செய்யக்கூடாது. சரியா சுயசினி வாழ்த்துங்க பிள்ளைய நாங்க வழி அனுப்புவோம். ஓகே. ஆமா ஆத்மிகா குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் பாமுகத்தோட நெஞ்சு கொண்டாடுறதுக்கு நாங்க கூட கேக்கு உங்களோட டெக்கரேஷன் தான் பார்த்து ரசிக்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்கள் ஆத்மிகா. எத்தனை வயது மட்டும் உங்களுக்கு வீட்டை செய்யணும் பிறந்த நாள் இப்படி பெருசா? பத்தாவதுதான் இப்படி செய்யறதா? சரி அது ஆசைக்கு வருஷம் வருஷம் செய்யலாம். இப்ப எங்களுக்கு இங்க என்ன புரிய இது விடுங்க. நீங்க பிள்ளைகளுக்கு இந்த பிறந்த நாள் அவ்வளவு ஒரு கவர்ச்சி. சிறப்பான வாழ்த்துக்கள் ஆத்மிகா. தொடர்ந்து இதயமாய் உற்சாகத்தோட எனக்கு இருக்கும். ஆத்மிகா வீட்டுக்காரர் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி. நன்றி ஆத்மிகா குட்டி. சிறப்பா மாற்றி எல்லா மாமிகளுக்கும் நன்றி. அதே நேரம் யாரு ராஜினி ஆண்டி இந்த பாட்டு கேட்டீங்களா? நான் கேட்டேன். நீங்க ராஜினி ஆண்டி இந்த பாட்டு கேட்டீங்களா? அப்ப அவக்கும் சொல்லணுமே நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நான் தூதுவரேன் சொல்லியாச்சு. ஒரு கசனம் பண்ணி கேட்கல பொதுவா பாட்டு பாடல ராஜிக்கு பாட்டு வணக்கம் மாணி. வணக்கம் அனைவருக்கும். எனக்கும் ஒற்றை உடன்தாருங்கள். வணக்கம் வணக்கம். ஆத்மிகா உடங்கல ஆத்மிகா குட்டிக்கு எமது குடும்பத்தின் சார்பில் மகிழ்ச்சிகரமான பிறந்த தின வாழ்த்துக்களை நாமும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. எனக்கு உடன் தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நாங்க அப்படித்தான். நாங்க மனமுள்ளாக்கள் இடம் கிடைக்கும் அப்பாவும். நன்றி. மற்றது சாந்தினி அவர்கள் வாங்க. வணக்கம். இனிய உற்சாகமான காலை வணக்கம் வணிக இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். ஆத்மிகாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆத்மிகா. உங்களுடைய பிறந்த நாள் பாட்டு எல்லாம் வடிவாக கேட்டோம். அழகாக ராஜினி உங்களுக்கு ஒரு பாட்டு தந்திருந்தா நீங்கள் இன்னும் பல சிறப்புகள் பெறுவீங்கள். அதை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்றைக்கு எல்லா மாலை தொண்டர்களும் ஆரம்பமாகின்றது. சரியா ஓடி வரணும். 4:45 ஆதவண்ட நிகழ்ச்சி இன்றைக்கு இல்லாதபடியினால 4:45 வாசிப்பாரு அரும்பு, பின்பு அபிராமி, அதுக்கு பிறகு அபிஷா, அதுக்கு பிறகு பவித்ரா. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி ஆத்மிகா குட்டி. மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். லண்டனில் புயலுடன் மழை. இங்க போய் கொஞ்ச நேரத்தால ஹெய்ஃபி வரை அனுப்புறோம் பாருங்க. நாங்க மட்டும் அனுபவிக்கணுமா எல்லாத்தையும்?